Hello, I'm Dr. Paulus Diamond Prakash. எங்கள் குடும்பம் 5 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள். நன்மை தீமை அதன் கனிகள் என்னவென்றால், அதாவது இந்த இதுவரை இந்த ஆணும் பெண்ணும் தாங்கள் மொட்டைக்குண்டி நிர்வாணி என்று நினைக்கவே இல்லை. ஒரு மனித குரங்கு போல், ஒரு ஆண் மாடு பெண் மாடு போல் பக்கத்தில் படுத்தது போல் படுத்து கிடந்தார்கள். அவர்கள் தங்களது மர்ம உறுப்புகளையும் மாமிச உறுப்புகளையும் அவர்கள் கவனிக்கவில்லை. அதை தெரிந்து கொண்ட அந்த யெகோவை பழிவாங்க வந்த அந்த லூசிபர் ஒரு பாம்பின் வழியாக ஏதேன் தோட்டத்துக்குள் வந்து அவர்களின் மனதை கெடுக்க பார்க்கிறான். முதலில் அவன் ஆதாமை கூப்பிடுகிறான். ஆதாம் அப்பா சொன்னதை நான் தட்டமாட்டேன் என்று அவன் வேண்டாம் என்று மறுத்து விடுகிறான். ஆனால் இந்த ஏவாள் அவள் திடீர் புத்தி, அவசர புத்தினால் அவள் முதலில் சென்று அந்த கனிகளை சுவைப்பது போன்ற தப்பான செயல்கள், அதாவது வேனிட்டி, தற்பெருமை, கல்ட், நானே கடவுளுக்கு சமம், தேவையில்லாமல் மற்றவர்களை ஏமாத்துதல். இந்த காலகட்டங்களில் திடீர் பணக்காரர்கள், சில வியாபாரிகள், சில ராஜாக்கள் போல் வாழும் அரசியல்வாதிகள், சில மருத்துவர்கள், ட்ரிபிள் ஸ்பெஷலிஸ்ட், சில ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ், மால் ஓனர்ஸ், ஸ்டேட் டு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இவர்கள் எல்லாம் திடீரென்று பணக்காரர்களாகி அவர்கள் தங்களை கடவுளுக்கு சமம் என்று சொல்கிறார்கள். தேவையில்லாமல் ஈகோ, சூப்பர் ஈகோ என்று அழைக்கிறார்கள். அதற்கு மேல் அவர்களுக்கு சமமான மக்கள் மேல் பொறாமை கூட படுகிறார்கள். சில பாஸ்டர்ஸ் அவர்கள் இயேசுவின் நாமத்தை தப்பாக உபயோகித்து ஒரு நரி தந்திரம் போல், ஓனாய் தந்திரம் போல், நரி ஓனாய் தந்திரம் போல் மாய்மால ஜெபம், பொய்யான ஜெபம் செய்து அவர்கள் மக்களை வஞ்சித்து அவர்கள் வைத்திருக்கும் உலக சொத்து தாங்க முடியாது. அது இந்த ஏவாள் போன்ற மக்களுக்கு தெரியாது. அவர்கள் விடாமல் அவர்களுக்கு ரெக்கரண்ட் டெபாசிட் போல் பணங்கள் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லாம் இந்த லூசிபர் மனித மூளையில் உண்டாக்கியதுதான். ஸ்ட்ரைப், கலவரப்படுத்துதல், அண்ட் abnormal sex knowledge, perverted sex knowledge, that is multiple sex, polygamy, polyandry, then sodomy, மலக்குடல் குண்டி வழியாக செக்ஸ் செய்தல், ஓரல் செக்ஸ், கன்னிலிங்கஸ், இவ்வாறு பல பல விஷயங்களை அவன் ஈவுக்கு சொல்லி கொடுத்தான். அந்த செயல்களை அந்த ஏவாள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாமுக்கு சொல்லிக் கொடுத்தான். ஆதாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தான். ஆனால் அவன் மனைவிடம் சிக்குகிறான். ஆகவே முழு உலகமே நாசமாகி போய் கொண்டே இருக்கிறது. மரியாவும் யோசேப்பும் பெத்லகேமுக்கு சென்றார்கள். ஏனெனில் சீஷர் ஆகஸ்டஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டார். அப்போது மரியா கர்ப்பமாக இருந்தார். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது தங்குவதற்கு இடமெங்கும் கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்கினர். அங்கேயே இயேசு பிறந்தார். அவரை மஞ்சாட்டில் படுக்க வைத்தனர். அதே நேரத்தில் அருகிலுள்ள வயலில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதர் தோன்றி, இதோ மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றார்.